ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சிம்பிளான டக்குன்னு ஒரு சாம்பார் நம்ம பார்க்கலாம். வைக்கிற மணிக்க பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ தான் அடுப்பை பற்ற வச்சு தூக்கி வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம் மொத்தமாக போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்ததும் இறக்கி வச்சுட்டு தாளித்து கொஞ்சோண்டு என்ன மசாலா போடுவீங்களோ அந்த மசாலா போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி அதில் ஊற்றி அப்படியே போட்டுருங்க. உள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே ஒரு கலரி கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெடி. நான் அதை எப்படின்னு நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பருப்பு, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், கொஞ்சம் பூண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். இது மொத்தமாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம் நம்ம என்னென்ன போட்டு தாளிக்கிறோன்ட்டு. கடுகு, சீரகம் போட்டு நான் தாளிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 வத்தல் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். முருங்கைக்காய் போடுறேன். போட்டுட்டு முருங்கைக்காய் நல்லா இந்த எண்ணெயிலே இது பண்ணிடுங்க. முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம அது கூடயே போடணுன்றதும் கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி குழந்தாண்டு ஆகிடும் முருங்கைக்காய். அதனால் இதிலே போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு பரட்டிட்டு கொஞ்சோண்டு மசாலா போடும். லைட்டாக போட்டுக்கலாம், ரொம்ப காரமாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் போடுறேன். அப்படியே எண்ணெயில் இது பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் ஒரு 2 கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பருப்பு இந்த இதெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? தக்காளிலாம் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். கத்திரிக்காய்லாம் எப்படி இதாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை நல்லா இப்படி ஒரு கிண்டு மசிச்சு கிண்டுவாங்கல்ல, அந்த மணிக்கு மசிச்சு விட்டுருங்க. ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் கிண்டுறேன். அதான் சரியாக இது பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் சாரி. கிண்டில் வெளியே தான் அப்படியே செதறது. அவ்வளோதான். நம்ம கரண்டிலே கொஞ்சம் மசிச்சு விட்டால் போதும். இங்கே இது பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டு வருதுன்னு பார்த்தீங்களா? போதும், இந்தளவு கொதிச்சா போதும். அதை இப்படியே ஊற்றுறேன் பாருங்கள். அப்படியே இந்த புளிக்குழம்பு வச்சா எப்படி இருக்கும், அந்த ஊற்றுற அந்த மசாலா அது இருக்குது. அந்த புளிக்குழம்பு மணிக்க திக்கா அழகாக இருக்குது. அதே சோறு பேசஞ்சு சாப்பிடலாம் போல். இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் டக்குன்னு சிம்பிளாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சட்டியில் வைக்கிறத விட குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டால் கூட போதும்.
பார்த்தீங்களா சாம்பாரை? அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு 2 கொதிக்கவும் ஆஃப் பண்ணிட்டா சாம்பார் ரெடி. கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், உப்பு போட மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் செம்ம மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாடை அடிக்குது சாம்பார். இது அவ்வளோதான். இன்னும் 2 கொதிச்சதும் இறக்கி மூடி வச்சுருங்க. சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாணிக்கு ட்ரை பண்ணுங்கள் சாம்பாரை. ரொம்ப 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 டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும், ருசியாக இருக்கும். அதே மாணிக்கு நம்ம டக்குன்னு சிம்பிளாக முடிச்சிடலாம் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸி தான். ஆனால் இந்த மாணிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அந்த தக்காளி, கத்திரிக்காய், பூண்டு, வெங்காயம், பருப்புலாம் போட்டு வேக வைக்கும்போது ஒரு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. 2 கொதிச்சதும் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுட்டா சாம்பார் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.